நம்மளோட நேர்களுக்கு என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு வந்து நம்ம பன்னீர் பசந்தா பண்ண போறோம். பன்னீர் பசந்தா செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? பன்னீர், எண்ணெய், தக்காளி, கசூரி மேத்தி, இஞ்சி பூண்டு விழுது, புதினா, உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு, சீரகம், வெங்காயம், மஞ்சள் தூள், கொத்தமல்லி இலை, பிரியாணி இலை, ஏலக்காய், அன்னாச்சி பூ, பச்சை மிளகாய், முந்திரி, பாதாம், கரம் மசாலா, மிளகாய் தூள். இப்போ வந்து நம்ம வானலியை வச்சுட்டு இந்த பாத்திரம் இன்னைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்ட்ரைட்டாவே குக்கிங். ஃபர்ஸ்ட் நம்ம குக்கிங் போக வேண்டியது இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து வதக்கிட்டு குக்கிங்க்கு வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம குக் பண்றதுக்கும் பொரிக்கிறதுக்கும் ரெண்டு விதமா இருக்கு. நம்ம எப்படின்னா இந்த பன்னீர் இருக்குல்ல, இது நம்ம கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்கிறோம். இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். இன்னொரு பன்னீரை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். இது வந்து நல்லா பிசைஞ்சு உள்ள ஒரு ஸ்டஃபிங் வச்சு அதை நம்ம பொரிக்க போறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எது செய்யணும்? இதுவா பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எது இதுவா இதுவா? இதுல பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம வதக்குறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிடலாம். ஏன்னா நம்ம உள்ள வைக்கிற அந்த ஸ்டஃபிங்னு சொன்னோம்ல, அதுக்கு வந்து அரைக்க வேண்டியது இருக்கு. புதினா, கொத்தமல்லி இலை, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைக்க போறோம். ரொம்ப பேஸ்ட் தண்ணியா இல்லாம கொஞ்சம் பிறுபிறுன்னு இருந்தா பரவாயில்ல தான். இப்போ நம்ம வந்து இதுல எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம as usual குக்கிங்க்கு அவங்க யூஸ் பண்றாங்களோ அவங்க யூஸ் பண்றது அப்படியே அந்த மாதிரி. இதுல வந்து நம்ம சீரகம் சேர்க்கிறோம். தாளிசம்க்கு சீரகம் சேர்க்க போறோம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துட்டு இது பொரியுதான்னு பார்க்கலாம். பொரியுதா இல்லையான்னு பார்க்கறதுக்காக சீரகத்தை போட்டாச்சு. என்ன சூடாயிருச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து பொரிய ஆரம்பிச்சிருச்சு சீரகம். இது வந்து பொரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம பிரியாணி இலை சேர்த்துடலாம். ஒரு பிரியாணி இலை, 2 ஏலக்காய், ஒரு கடல் பாசி, இதையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு சின்ன துண்டு பட்டை இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இது லைட்டாக கலந்ததுக்கு அப்புறமா வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் எத்தனை வெங்காயம்? வெங்காயம் வந்து ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கிறோம். வெள்ளாரிதான் எடுக்கணுமா? பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து சாப்பர் பொடியாக கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம முந்திரியும் பாதாமும் எடுத்து வச்சிருக்கோம். இதை நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு நம்ம ஸ்டஃபிங் செய்யும்போது அதையும் மிக்ஸ் பண்ணி அந்த ஸ்டஃபிங்காக இப்போ இது முந்திரியும் பாதாமையும் கட் பண்ணிட்டு இருக்கிறோம். அண்ட் இது இல்லாமல் வேற என்னெல்லாம் ஸ்டஃபிங்ல வைக்க போறோம்? நம்ம மசாலாலாம் ரெடி பண்றோம். அரைச்சது இஞ்சி பூண்டு விழுது. என்ன அரைக்கணும்? கொஞ்சமா புதினா இலை, கொத்தமல்லி இலை, பச்சை மிளகாய், 3மே சேர்த்து ஒரு கிரீன் கலர்ல ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போறோம். கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், இதை வந்து நம்ம இப்படி தண்ணி விடாம கொஞ்சம் திக்காவே அரைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதை வந்து இப்போ அரைச்சு கொண்டு வந்தாச்சு. இதுதான் வந்து இதுக்கான ஒரு மசாலா போகுது. ஸோ இதுக்கப்புறமா வெங்காயமும் வந்து நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்? அது கூடவே தக்காளியும் சேர்த்துட்டு இதுல வந்து நம்ம இஞ்சி பூண்டு விழுது வேணும்னா சேர்த்துக்கலாம் ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சமா. ஆனா அதுலயே நம்ம சேர்க்கறதுனால இதுல அதிகமா வேண்டாம், கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து இந்த பன்னீரை ரெடி பண்ணிடலாம். உள்ள வைக்கிற ஸ்டஃப். பன்னீர் வந்து உள்ள ஸ்டஃபிங் வச்சு அதை பொரிச்சு எடுக்க போறோம். ஸோ அதுக்கானதை வந்து ரெடி பண்றாங்க. பன்னீரை நல்லா உதுத்துட்டு இதுல வந்து நம்ம அரைச்சு வச்சிருக்கிற விழுதை ஒண்ணா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமா இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுல வந்து கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த கிரேவில கொஞ்சம் சேர்ப்போம், இதுல கொஞ்சம் சேர்த்து. ரொம்ப ஜாஸ்தி ஆயிடாதா? இல்ல, இது கொஞ்சம் இதுல வந்து ஃப்ளேவர் தனியா சாப்பிடும்போது ஒரு ஃப்ளேவர் வரணும்ல, அதனால ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமா இல்லாம. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதுலயே நட்ஸையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்துட்டு இது என்ன எண்ணெயில போட்டு எடுத்தோம்னா அது பிரிஞ்சிடாதா? இல்லை, அதுக்கு தான் கோட் பண்ணுறதுக்கு நம்ம அதை எடுக்கிறோம்ல. கார்ன்ஃப்ளவர் மாவில் முக்கிறோம்ல, அப்போ உங்களுக்கு பிரியாது.
ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ஒரு சூடானா போதும்ன்ற மாதிரி. கலர் மாறணும் அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா வச்சுட்டு இது மேலேயும் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வெளியில் வராது. இப்போ இதுக்கு மேலே அது என்ன கார்ன்ஃப்ளவர், அதை வந்து நம்ம டிப் பண்ணி அப்படி போட போகிறோம், அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் சட்டி வேணா ஆன் பண்ணட்டுமா? சூடாக ஆன் பண்ணிடுங்க. ஓகே, ஏன்னா அதை எடுத்து நம்ம வந்து பொரிக்க போகிறோம். ஸோ அதுக்காக சட்டியில் எண்ணெயை ஊற்றிடட்டுமா? நிறைய வேண்டாம், கொஞ்சமாக ஊற்றினா போதும். பாருங்க, இன்னும் போதும் போதும். நம்ம ரெண்டாவது தேவைப்பட்டால் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும். மொத்தமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு திருப்பும் போது அது வந்து உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, ஒரு ஷாலோ ஃப்ரை மாதிரி தான் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்பப்போ, ஏன்னா இது வந்து அடி பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்கு. இந்த பக்கம் வெங்காயம் ஆல்ரெடி நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் தக்காளி போட்டிருக்கிறோம். ஸோ தக்காளியும் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் இப்போ இதில் வேறு எதாவது போடுறதுக்கு இருக்கா? இதில் மசாலாலாம் சேர்க்கணும். நீங்கள் சேர்த்துறீங்களா? 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர். ஏன்னா நம்ம இதுலேயும் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப அதிகமாக வேண்டாம், இன்னும் கொஞ்சம் போதும். 1/2 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர், கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 சிட்டிகை அளவு சேர்த்துட்டு இது கொஞ்சம் வதக்கிட்டு தண்ணி கொஞ்சம் தேவையான அளவு உப்பு. பாருங்க, உப்பு போதும். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் மசாலா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து இதை மேரினேட் பாண்டிங்காக கொஞ்சமாக ஒரு கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டு பாருங்க போடுங்க. இன்னும் 2 ஸ்பூன் போதும். போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு, ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக ஓகேங்க. கொஞ்சம் வேணும்னா நம்ம போதும். உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இதை வந்து சப்பாத்தியில் போட்டு பிசைஞ்சு கூட சப்பாத்தி போடலாம். அதில் இந்த தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்க எவ்வளோ தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் போதும். இது வந்து ஒரு கொஞ்சம் கெட்டியான கிரேவியாக தான் இருக்கும், ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம மசாலாலாம் போட்டு மசாலாவுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இது வந்து தண்ணி சேர்த்துட்டு இதையும் நம்ம அரைக்கணும். இதை அப்படியே டிப் பண்ணிவிட்டு இது நல்லா கோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது பிரியாமல் இருக்கும். இப்போ அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். ஓகே, போட்ட உடனே கொஞ்சம் திருப்பாதீங்க, கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா திருப்பிக்கோங்க. அது இருக்கட்டும். ஸோ இந்த பக்கம் வந்து நம்ம மசாலாவும் ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணிடுங்க, கொஞ்சம் ஆறட்டும். ஆஃப் பண்ணியாச்சு. இது ஆறுனதுக்கு அப்புறமா அரைக்க போகிறோம். அரைக்கலாம். அந்த பக்கம் வந்து நம்ம பன்னீரை வந்து ஸ்டஃப் பண்ணி 2 பன்னீரோட நடுவில் வந்து அந்த ஸ்டஃபிங் ஒன்று ரெடி பண்ண பார்த்தீங்களா? பன்னீரை வச்சு அதை வந்து நடுவில் வச்சுருக்குறோம். அண்ட் அதை வந்து பிரியாமல் இருக்கிறதுக்காக கார்ன்ஃப்ளவர் மாவோட கொஞ்சம் தண்ணி விட்டு தண்ணியில் அதை நல்லா அதை முக்கி எடுத்துட்டு அதை இப்போது எண்ணெயில் விட்டு ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணிகிட்ருக்குறோம். அண்ட் இந்த பக்கம் மசாலாவும் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதை இப்போ அரைக்கணும். அண்ட் அந்த பக்கம் அதை பொரிச்சிட்டு இதையும் அரைச்சி கொண்டு வந்துடுறோம். வதக்கின இந்த வெங்காயம் தக்காளி மசாலா போட்டு வதக்கியிருந்தோம், அதை வந்து நல்லா தண்ணி விட்டு அதை அரைச்சி எடுத்து இருக்கிறோம் சொல்லியிருந்தோம். ஸோ அதை எடுத்தாச்சு. இப்போ இதுதான் மறுபடியும் குக் பண்ண போகிறோம். லைட்டாக குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் அப்படியே அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அதை எடுங்க. நம்ம வந்து ஸ்டஃபிங் வச்சு
பன்னீருக்கு 2 பன்னீருக்கு நடுவில் அந்த பச்சை மசாலா புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் அதோடு சேர்ந்து பாதாம் முந்திரி நட்ஸு இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி அதோட பன்னீரையும் கொஞ்சம் வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி அதை அந்த ஸ்டஃபிங்கை 2 பன்னீருக்கு நடுவில் வச்சு அப்புறம் கார்ன்ஃப்ளவரில் முக்கி எடுத்து பொரிச்சு, அதாவது பொரிச்சுனா டீப் ஃப்ரை இல்லாமல் ஷாலோ ஃப்ரை எடுத்து பண்ணி வச்சாச்சு. இது ஒரு பக்கம் இருக்குது. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து அரைச்ச விழுது இருக்கு. எஸ், இப்போ எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது. இப்போ மறுபடியும் இதை ஸ்டார்ட் பண்ணலாமா? மாற்றி வச்சுக்கலாமா? இருங்க, இதுல எப்படி பண்ணிக்கலாமா இல்லை அதுலயா? இல்லை அதில் பண்ணிக்கலாம். ஓகே, இது இன்னும் நம்ம என்ன தேவை கிடையாது. அதனால நம்ம அப்படியே அரைச்ச விழுதை இதில் சேர்த்துட்டு ஓகே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாமா? ரொம்ப திக்காக இருக்கிறனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் பன்னீர், பன்னீர் பட்டர் மசாலா, ஏதாவது பாலக் பன்னீர், ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்போம். அதுக்கு பதில் இந்த மாதிரி பன்னீரையே ஸ்டஃபிங் வச்சு பன்னீரோட மசாலாவோட சாப்பிட வேண்டியதுதான். பன்னீர் பசந்தா. ஓகே, இப்போ இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இது போதுமா இல்லைன்னா இன்னும் டீப்பா இதுவாகணுமா? இப்போ வந்து நம்ம இதை மாத்திடலாம். நல்லாவே கொதிச்சிருச்சு. இதை நான் பிடிச்சி மாத்திட்டுமா? ஆஃப் பண்ணிடலாமா? ஏன்னா இது வந்து நம்ம ரொம்ப கொதிக்க விடணுன்ற அவசியம் இல்லைன்றதுக்கு என்ன காரணம்னா நம்ம ஆல்ரெடி ஃபுல்லாக நல்லா வதக்கிட்டோம். இது வதக்கிட்டோம். கொஞ்சமாக கசூரி மேத்தி மட்டும் போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஆக்சுவலி ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணியாச்சு. சட்டின்றதுனால இது இன்னமும் அப்படியே கொதி வந்துட்டே இருக்கு. இதுவே நீங்கள் வேறு ஏதாவது பாத்திரம்னா கஸ்தூரி மேத்தியை போட்டுட்டு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்க. இப்போ நம்ம இதை மாற்றிடலாமா? ஓகே, ஸோ இப்போ வந்து நல்லா கொதிச்சு இதுவாகிடுச்சு. எண்ணெயே வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். ஆல்ரெடி நம்ம இது வேற வதக்குனது நல்லாவே ஃபுல்லாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா அரைச்ச விழுத மறுபடியும் கொஞ்சம் வந்து சூடு பண்ணி அப்படிதான் அப்படின்ற இதுதான் எக்ஸ்ட்ராவாக வந்து கஸ்தூரி மேத்தி வந்து போட்டிருக்கோம். ஸோ அது ஃபுல்லாக மசாலாவை எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி இன்னொரு பக்கம் நம்ம பன்னீருக்கான ஸ்டஃபிங் ரெடி பண்ணி 2 பன்னீரையும் சேர்த்து வச்சு அதுக்கு நடுவில் வந்து பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா? அதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணணும்னா நம்மளுடைய பன்னீர் பசந்தா வந்து ரெடி. ஸோ எஸ், ஆட் பண்ணிடலாமா? இது அப்படியே போட்டுடலாம்ல? போட்டுடலாம். ஆக்சுவலி நீங்கள் இதை வந்து கிரேவி ஸ்டவ்வில் ரெடி பண்ணும் போதே போடுறதா இருந்தாலும் போடலாம். பட் இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால பிரிஞ்சிடுன்ற காரணத்துக்காக ஃபைனலாக நீங்கள் சர்வ் பண்ணும்போது இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்மளது இந்த ஷாலோ ஃப்ரைன்றதுனால தெரியும் உங்களுக்கு லைட்டாக அந்த கோட்டட் இருக்கும். டீப் ஃப்ரைனா ரொம்ப அப்படியே கலர்லாம் மாறி அப்படி இருக்கும். அண்ட் இது நீங்கள் சர்வ் பண்ணும்போது இந்த கிரேவியோடு சேர்த்து ஒரு எப்படி குட்டி ஸ்பூன் வச்சோ சின்ன கரண்டி வச்சு எடுப்போம். அப்போது ஒரு கரண்டியில் அந்த ஒரு பன்னீரோட ப்ளஸ் அந்த கிரேவியோட அப்படி எடுத்து நீங்கள் வைக்கும்போதும் கரெக்டாக இருக்கும். அண்ட் எஸ், இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய பன்னீர் பசந்தா வந்து ரெடி ஆகிடுச்சு. எப்படி நம்ம செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை சுருக்கமாக நேர்களுக்கு சொல்லிடுங்க. பன்னீரை வந்து கியூபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மீதி இருக்கிற பன்னீரில் வந்து நல்லா பிசைஞ்சிட்டு அது கூட புதினா கொத்தமல்லி இலை பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு அந்த விழுதை ஒன்றா சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட பொடியாக கட் பண்ண முந்திரி பாதாம் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ நம்ம கியூபாக கட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீருக்குள்ள நடுவில் 2 பன்னீருக்கு நடுவில் இதை வச்சு நல்லா அழுத்திட்டு கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா முக்கி எடுத்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பட்டை ஏலக்காய் பிரியாணி இலை எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பொடியை கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுது தக்காளி சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா மிளகாய் தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுருங்க. இது நல்லா வத்துனதுக்கப்புறமா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச பேஸ்ட்டை வந்து வாணலியில் விட்டு லேசாக கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா பொரிச்சு வச்சிருக்கிற கஸ்தூரி மெத்தி சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற பன்னீரை இதோட ஒன்றா சேர்த்து இறக்குனாங்கன்னா நம்ம சுவையான பன்னீர் பசந்தா தயார்.